1940s இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த பிரின்சிபல் மசில் பில்டிங்க்கு எப்படி இவ்வளவு பெரிய ஃபவுண்டேஷனா மாறி நிக்குது. இதை பத்தி சோசியல் மீடியால இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் எதுக்கு, இது எப்படி பக்காவா மாஸ்டர் பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிம் ஸ்கூல். இது மசில் மாஸ்டர் கிளாஸோட 7th வீடியோ. இதுக்கு முன்னாடி மசில் பில்டிங்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் பத்தி நிறையவே கவர் பண்ணிருக்கோம். இதே பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட பத்தி இன்டர்நெட்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இதை நீங்க பக்காவா மாஸ்டர் பண்ணணும்னா இதை ஸ்கிராச்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம 2500 இயர்ஸ் பின்னாடி போய் ஒரு கிரீக் ரெஸ்லரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த ரெஸ்லர் பேரு மைலா ஆஃப் குரோட்டான். அவரோட ஃபார்ம்ல ஒரு புதுசா கண்ணுக்குட்டி பிறந்துச்சா. இவரோட ட்ரைனிங் ரொட்டீனா அந்த கண்ணுக்குட்டியை டெய்லி தூக்கிட்டு நடப்பாராம். எவென்ச்சுவலா டே பை டே அந்த கண்ணுக்குட்டி வளர்ந்துட்டே போகுது. பேரலா அவரோட ஸ்ட்ரென்த்தும் மேல போயிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு ஃபுல்லா வளர்ந்த மாடு அவரால் தனியாவே தூக்க முடிஞ்சிச்சான். இந்த ஸ்டோரியில தான் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் ஒரிஜின் ஆகுது. பட் 1945ல டாக்டர் தாமஸ் இதை ஃபார்மலைஸ் கான்செப்டா இன்ட்ரடியூஸ் பண்றாரு. வேர்ல்டு வார் 2ல இன்ஜரியான சோல்ஜர்ஸ்களை ரீஹாபிலிட்டேட் பண்றதுக்கு ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட அவர் பயன்படுத்துறாரு. அதை பயன்படுத்தும் போது அதுக்கு ரிசல்ட்டா அந்த சோல்ஜர்ஸ் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா ரிகவர் ஆகி வந்தாங்களா. அங்கத்துல இருந்து ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் சரி, மசில் பில்டிங்கும் சரி, ஒரு ரொம்ப பெரிய பிரின்சிபலா ஃபவுண்டேஷனா மாறி இன்னி வரைக்கும் நின்றுட்டு இருக்கு. நம்ம ஒரு வாட்டி ஜிம்முக்கு போகும்போது நம்ம பாடியில ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றோம் இல்லையா? இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நெக்ஸ்ட் டைம் பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கு பாடி 2 விதத்துல அடாப்ட் ஆகும். ஒன்னு ஸ்ட்ரென்த், இன்னொன்னு ஹைப்பர்ட்ராஃபி, அதாவது மசில் பில்டிங். இப்படிதான் நம்ம ஸ்ட்ராங்காகவும் பெட்டராகவும் பில்ட் ஆகும். இதை நீங்க பண்ண வேண்டிய விதத்துல பண்ணலன்னா உங்களோட ரிசல்ட் இம்ப்ரெசிவா இருக்காது. வர்ஸ்ட் கேஸ் இன்ஜரியில தான் போய் முடியும். ஸோ இவ்வளவு முக்கியமான பிரின்சிபல்ல எப்படி பக்காவா மாஸ்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட மசில் growth ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ற அந்த முதல் வாரத்துல மசில் growth ரெப்ரேன்ஸ், அதாவது 5 to 30 ரெப்ரேன்ஸ்ல உங்களோட மசில்ஸை நல்லா பம்ப் ஆகிற அளவுக்கு செட் பண்ணணும். ஏன்னா முதல் வாரத்திலேயே பயங்கரமா ட்ரெயின் பண்ணி பயங்கரமான மசில் சோர்னஸ்னால வரப்போற அடுத்த செஷன்ஸ் இன்டரப்ட் ஆக தேவையில்லை. நீங்க ட்ரை பண்ணி அந்த மொமெண்டமா கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓவர் ட்ரைனிங் பண்ணிக்க தேவையில்லை. முதல் வாரத்துல நீங்க எவ்வளவு செட்ஸ், எவ்வளவு ரெபிடேஷன், எவ்வளவு வெயிட் யூஸ் பண்ணீங்கன்னுட்டு உங்களோட ஒர்க் அவுட் லாக்ல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நீங்க லாக்ல எவ்வளவு எழுதி இருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் ஹார்டா ட்ரெயின் பண்ணா போதும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க போன வாரம் 10 kgல 12 reps பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வாரம் 0.5 to 2.5 kg ஆட் பண்ணி அதே 12 reps பண்ணலாம். இல்லனா அதே 10 kgல 12 repsக்கு பதிலா 13 reps இல்லனா 14 reps பண்ணலாம். உங்க ஜிம்ல மைக்ரோ பிளேட்ஸ் வசதி இல்லைனாலும், இல்ல எல்லா வாரமும் உங்களால வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியலனாலும், அங்கதான் நம்ம தலைவர் டபுள் ப்ரோக்ரெஷன் என்ட்ரி கொடுக்குறாரு. டபுள் ப்ரோக்ரெஷன் ரொம்ப சேஃபான, எஃபெக்டிவான ப்ரோக்ரெசிங் மெத்தட். இதை ப்ராப்பரா எப்படி பண்றதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ லேட்டரல் ரைஸ்ல எல்லா வாரமும் வெயிட் இன்க்ரீஸ் பண்றது கஷ்டமான விஷயம். இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் லிஃப்டர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல டபுள் ப்ரோக்ரெஷனை யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னா, நம்ம ஏதாவது ஒரு டார்கெட்டட் ரெப்ரேஞ்சை செட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது 8 to 10 இல்ல 8 to 12 இல்ல 10 to 12 இல்ல 10 to 15 ஏதாவது வேணா இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு வெயிட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 10 to 15 பண்றோம்னு வச்சுக்கோ. நீங்க 10ல ஆரம்பிச்சு ஒரு வாரமும் ஒரு ரெப்பா இன்க்ரீஸ் பண்ணி ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் அப்ளை பண்ணி மேல போய் 15 டச் பண்றோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிட்டை சேஞ்ச் பண்ண போறோம். அதாவது அதுக்கு அடுத்த பெரிய வெயிட்டுக்கு ஸ்விட்ச் ஆக போறோம். இப்ப அந்த வெயிட்டுக்கு ஸ்விட்ச் ஆன பிறகு திருப்பி அந்த பேஸ் டார்கெட், பேஸ் ரெஃபரன்ஸ் 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 10ல ஆரம்பிச்சு ஒரு வாரமா கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் திருப்பி நீங்க 15 டச் பண்ண பிறகுதான் அதுக்கு அடுத்த பெரிய வெயிட்டுக்கு ஸ்விட்ச் ஆகும். அந்த வெயிட்டுக்கு ஸ்விட்ச் ஆன பிறகுல நீங்க செட் பண்ணி வச்சுங்க இல்லையா, அந்த 10 to 15 அந்த டார்கெட்டட் ரெஃபரன்ஸ்ல 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் டபுள் ப்ரோக்ரெஷன். ரொம்ப ஈஸியான, எஃபெக்டிவான, ரொம்ப ரிலையபிளான, சேஃபான ப்ரோக்ரெசிங் மெத்தட். இந்த மெத்தடை நீங்க தாராளமா ரெகுலர் பேசிஸ்ல எல்லா ஒர்க் அவுட்க்கு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க எப்போ எந்தெந்த சிச்சுவேஷன்ல ப்ரோக்ரஸ் பண்ண கூடாதுன்றத பார்க்கலாம். நீங்க ஓவர் ட்ரெயின்டாவோ இல்ல உங்களோட மசில்ஸ் சோரா இருந்தாலும் இங்க நீங்க ப்ரோக்ரஸ் பண்ண தேவையில்லை. உங்களோட ரிகவரி ரொம்பவே இன்டரப்ட் ஆகும். 2வது, நீங்க டயர்டாவோ இல்ல சிக்காவோ இருந்தா அங்கேயும் நீங்க ப்ரோக்ரஸ் பண்ண தேவையில்லை. நீங்க சிக்கா இருக்கும் போது ப்ரோக்ரஸ் பண்ண புஷ் பண்ணா உங்களோட கார்டிசால் மேல போகும், உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் மேல போகும், உங்களோட இம்யூன் சிஸ்டம் அடிவாங்க. வர்ஸ்ட் கேஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இன்ஜரியில கூட போய் முடியலாம். 3வது, ஸ்லீப் டிப்ரைவ்டா இருந்தீங்கன்னா நீங்க ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ண தேவையில்லை. நீங்க சரியா தூங்காத போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே லேக் ஆகும், ரிகவரியும் அடி வாங்கும். சம்டைம்ஸ் கான்சென்ட்ரேஷன் லெவலோ கம்மியா இருக்கலாம். இதனால இன்ஜரி கூட நடக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் நீங்க ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணவே தேவையில்லை. எப்போ புஷ் பண்ணணும், எப்போ ஈஸியா போகணும்னு ஸ்மார்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெயின் பண்றது தான் ஒரு நல்ல ட்ரெயினுக்கு அடையாளம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெபிடேஷன் இல்லைன்னா லோட், இது 2 விதத்துல தான் நீங்க ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட அப்ளை பண்ணணும். யாராவது உங்ககிட்ட ரெஸ்ட் டைமை கம்மி பண்ணு, இல்லைன்னா ஒரு செஷன் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணு, இல்லைன்னா ஒரு செட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணு, இதெல்லாம் கூட ப்ரோக்ரெஷன் யாருன்னா சொன்னாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு ரெபிடேஷன் இல்லைன்னா லோட், இதுதான் ஸ்மார்ட்டான மூவ். நீங்க எவ்வளவு ஹார்டா ட்ரெயின் பண்றீங்களோ அதே அளவுக்கு
ஸ்மார்ட்டா ட்ரெயின் பண்றது ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான் கைஸ், வீடியோ உங்களுக்கு ரொம்ப எஜுகேஷனலாவோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நீங்க சேனல் புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய சயின்ஸ் பேக் ஃபிட்னஸ் கான்டென்ட் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உங்க ஃப்ரெண்டுக்கு யாராவது ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பத்தி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். until then